அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ்ஐஆர் சம்பந்தமாக இன்னைக்கு திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய குழப்பத்திற்கான கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ இது. தயவுசெய்து முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மக்களால் அதிகம் பார்க்கப்படக்கூடிய பேட்டை டிவி பல்வேறு சேவைகளை அவங்க செய்துட்டு வர்றாங்க. உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த யூடியூப் சேனலில் ஒரு லைவ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களுக்காக வழிகாட்டுதல், அந்த முகாம்கள் அமைக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தன்னார்வலர்களுக்கு வழிகாட்டுதலாக அந்த வீடியோ, அந்த லைவ் ஏற்பாடு செய்திருந்தாங்க. இப்போது அந்த வீடியோவை சிலர் நமக்கு அனுப்பி, நீங்கள் சொன்னது வேறு மாதிரி இருக்குது, பேட்டை டிவியில் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இவ்வளோ நாளாக நம்மளே சில ரெஃபரன்ஸுகளுக்கு அவங்களுடைய வீடியோக்களை பார்க்குறமே, இப்போ என்ன இந்த புது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது உண்மையிலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சில தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் அதனுடைய கிளாரிஃபிகேஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். பேட்டை டிவியினுடைய சகோதரர்கள் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் உடனடியாக எனக்கு சொல்லி அதை சுட்டி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வீடியோவில் ஏதாவது தவறாக புரிந்து கொள்ளப்படுற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வீடியோவையே நான் இங்கே பதிவு செய்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்க. டேட்டா இங்க எழுதுறேன் அப்படிங்கும்போது எங்க அப்பாவுடைய பேர் எழுதினா, இப்ப உறவினர் பேர் வரும்போது எங்க அப்பாவுடைய 2005 டேட்டாவில் வந்து அவருடைய அப்பா பேர் போட்டிருப்பாரு. உதாரணத்துக்கு எங்க தாத்தாவோட பேர் முகமது யாசின். இப்ப நான் முகமது யாசின் சொல்லி தாத்தாவுடைய பேர் போட்டேன், முடிச்சா? அதுக்கடுத்து உறவு முறைன்ற ஒரு கேள்வி. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்ல இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வழிகாட்டல் என்னன்னா, உறவு முறை அப்படிங்கும் போது இந்த ஃபார்ம் கீழே பாக்ஸ் எழுதுறேன். எங்க அப்பாவுக்கு இந்த பாக்ஸ் எழுதுறேன், எங்க அப்பா பேர்ல எழுதுறேன். உறவினர் அப்படிங்கும் போது பேருக்கு அப்துல் காதர், எங்க அப்பா பேர் எழுதிட்டேன். அப்ப அப்துல் காதருக்கு தாத்தா அப்துல் யாசின் வந்து தந்தை இல்லையா? அப்துல் காதருக்கு யாசின் வந்து தந்தை. அப்ப நம்ம இவ்வளவு நாளா தந்தைன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப கொடுத்துருக்க விளக்கம்னா தந்தைன்னு போடக்கூடாது. இந்த முகமது யாசின் இருக்காங்க, உறவினர் பேர் முகமது யாசின். முகமது யாசின் வந்து இந்த ஃபார்ம் எனக்கு ஃபில் பண்றேன். அப்ப எனக்கு முகமது யாசின் யாரு? தாத்தா. அப்ப நான் என்ன எழுதணும்? உறவு முறைன்றதுல நான் தாத்தா அப்படின்ற எழுதணும் சொல்லி இப்போ புது விளக்கம் சொல்லியிருக்காங்க. நான் ஒருவேளை முன்னாடி தந்தை போட்டா ஃபில் பண்ணி பிஎல்ஓட கொடுத்துட்டேன் அப்படின்னா பயப்பட தேவை. இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக் சொல்லி நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாது. இனி ஃபில் பண்றவங்களுக்கு சொல்றேன், அந்த இடத்துல வந்து தாத்தா அப்படிங்கிறது, அதாவது எங்க அப்பா பேர் எழுதுறேன், எங்க அப்பாவுடைய அப்பா பேர் எழுதும் போது எங்க அப்பாவுடைய அப்பா எனக்கு தாத்தாங்கிறதுல நம்ம தாத்தான்றது மட்டும் எழுதணும். அதாவது அந்த படிவத்தை பூர்த்தி செய்வது பற்றிய விளக்கத்தை சகோதரர் சொல்லிட்டு வரும்போது கீழே இருக்கக்கூடிய 2வது 3வது பகுதிகளை, அதாவது 2002 லிஸ்ட்டில் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்வதற்கான அந்த இடத்த சொல்லும்போது உறவுமுறை அப்படிங்கிற இடத்துல தாத்தா அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம தந்தை அப்படின்னு குறிப்பிட்டது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு புதிய விளக்கத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு வந்து இது தவறாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு அதிகாரிகள் பிஎல்ஓக்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்களிடத்திலிருந்து தகவல்கள் பெறும்போது அவர்கள் தெளிவாகவே 2002 லிஸ்ட்டில் எப்படி இருக்குதோ அதே விவரங்களை தான் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வீடியோக்கள்லையும் நம்ம அதை பதிவு செய்திருந்தோம். அதே மாதிரி நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எழுதி கொடுக்கக்கூடிய இந்த படிவங்களில் இருக்கக்கூடிய விவரங்களை பிஎல்ஓக்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக அதை எல்லாமே அப்லோட் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மேலே எழுதி தந்திருக்கக்கூடிய நம்முடைய விவரங்களை மட்டும்தான் அவங்க அந்த ஆப்பில் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே இருக்கக்கூடிய 2002 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் எதையுமே அவர்கள் டைப் செய்ய முடியாது. மாறாக நாம் அவர்களுக்கு தேடி கொடுத்துருக்கக்கூடிய வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ 2002 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், இதை மட்டும் அவர்கள் டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய விவரங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. அதில் டைப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் அந்த லிஸ்ட்டில் கணவர் அப்படின்னோ அல்லது தந்தை அப்படின்னோ இருக்கும்போது அதற்கு பதிலாக தாத்தா அப்படின்னு போடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. அந்த தாத்தா அப்படிங்கிற போடப்பட்ட இடத்தையும் அந்த பிஎல்ஓக்கனால் டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். எனவே பேட்டை டிவி சகோதரர்கள் சொல்லக்கூடியதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாகவும் என்னால் புரிய முடியுது. இந்த திடீர் குழப்பத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா, சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து உறவினர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் பதிவு செஞ்சுருந்தாங்க.
அதாவது 2002 லிஸ்ட்டில் என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய உறவினர்களில் யாருடைய விவரங்களை எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அது. அதில் தான் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி இவர்களுடைய விவரங்களை தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பேட்டை டிவி சகோதரர்களும் அந்த விவரத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அது உறவுமுறை அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இல்லை, மாறாக உறவினர்களாக யாருடைய விவரங்களை எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட படிவம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோ வைரலானது. அது இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற விளக்கங்கள் அதில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இந்த இடத்துல, அதாவது உறவுமுறை அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு குழப்பமான தகவல் தான் அதுலேயும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது ரெண்டுமே இந்த குழப்பத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனவே மக்கள் இது சார்ந்த விஷயத்தில் பேட்டை டிவி சகோதரர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் விட்டுறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இதுவரை எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி 2002 அல்லது 2005 லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய பெயர்களோ எப்படி இடம்பெற்றிருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் அந்த படிவத்தினுடைய கீழ்ப்பகுதியில் எழுதணும். அதில் கணவன் அப்படிங்கிறதுடைய அடையாளமாக அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அதை கணவன் எழுதுங்க. தந்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தந்தை எழுதுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பிஎல்ஓக்கள் உங்களுக்கு அந்த இடங்களில் உள்ள விஷயங்களை அந்த லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவர்களும் பூர்த்தி செய்கிறாங்க. நம்ம நேரடியாகவே பிஎல்ஓக்கள்கிட்ட இந்த விஷயங்களை விசாரித்தோம். அவர்கள் நம்முடைய படிவங்களை எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நேரடியாக நம்ம பார்த்து அந்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். எனவே இனி இது சார்ந்த அந்த வீடியோக்களை பகிராமல் தவிர்த்து கொள்வது நல்லது. இது மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது சார்ந்த வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். முடிஞ்ச வரை இன்ஷா அல்லாஹ் நான் அதற்கு பதில் சொல்கிற முயற்சி செய்கிறேன். நன்றி.